கஷ்டமாயிடுச்சு. ஸோ சரி, இப்போ என்ன சமைக்கிற? இந்த பாவக்காய் வணக்கலான் இருக்கேன். வர்றா பிள்ளை. இதில் பார்த்தீங்கன்னா நீ மட்டன் பிரியாணி சீரக சம்பாவில் விரும்பி சாப்பிடுவ. பாப்பா மசாலா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோனா அம்மான்ட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். அதுதான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு எங்கள் 2 பேர்த்துல யார் ரொம்ப பிடிக்கும்? 2 பேர்த்தையும் பிடிக்குந்தாங்க. ஒருத்தர் தான் சொல்லணும். அது எப்படின்னா ஒருத்தரை சொல்ல முடியும்? அதில் கீழே இறக்கி மைக்க. 2 பேர்த்தையும் தான் பிடிக்கும் எனக்கு. சரி, அப்போ கேட்குற கேள்விக்குள்ள பதில் சொல்லு. சொல்லுப்பா. ஓ, இன்னைக்கு தான் உங்களுக்கு கண்டென்ட்டா? நீ ஃபர்ஸ்ட் கேளு. நீ தானே அம்மான்ற அதுக்கு முன்னாடி 2 நாள் வீடியோ போடுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ண? நீயே ஏதாவது சொல்லிடு. சொல்லுங்க கண்ணு, நீ சொல்லு. 2 டேஸாக வீடியோ போடுறதுக்கு நேற்று முந்தா நேற்று வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரி போயிடுச்சு. அதனால் மன்னிப்பு கேட்கறதோட எங்கள் டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்களே அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ சரி, இப்போ என்ன சமைக்கிற? இந்த பாவக்காய் வணக்கலான் இருக்கேன். வர்றா பிள்ளைக்கு பிடிச்சதா செய்கிறீங்க. ஏன் எனக்கு பிடிக்காதா? அது உங்கள் 2 பேர்த்துக்கு பிடிச்சதான்ப்பா. ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? நான் எந்த காலத்தில் பாவக்காய் சாப்பிட. அது சரி, உனக்கு இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி போட்டாலும் உள்ளே போகாது. பாவக்காய் என்ன 65 மாதிரி போடுறியா? 65 மாதிரி போடலை, வணக்கிற மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் காய் நிறையா சாப்பிட்லான்ட்டு. ஏன்னா அதுக்கு நீ 65 மாதிரி பண்ண வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். இப்படியே போட்டால் நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்? சரி, பார்க்கல அப்படின்ட்டு கொஞ்சம் காய் வணக்கிட்டு காலையிலேயே பிடிக்கவே பிடிக்கலையா நமக்கு. இப்போது பாவக்காய் சாப்பிட்டு மாதக்கணக்காகிடுச்சு, வயிறெல்லாம் ஒரு வைக்கலாம். சரி, புளிக்குழம்பே வச்சாரன், விட்டுரு. அப்புறம் எதுக்கு வெண்டைக்காய் வெட்டி வச்சுருக்க? அது வெண்டைக்காய் நீங்கள் அலசி வெளியே வச்சுட்டீங்க, அது வாடின மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் ஒரு 2 காய் 3 காய் வேஸ்ட்டாக போயிடுச்சு சாமி. ஆனால் இப்போ நைட்டுக்கு வந்து பாவக்காய் வணக்கி அதுதான் உனக்கு பிடிச்சதான் செய்யுது. இது வந்து தெரியும், உனக்கு பிடிச்சி செய்யலையா? சரி, அதுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும் திடீர்னு கேட்டால் என்ன சொல்கிறது? பாரு, எனக்கு என்ன பிடிக்கும்னு கூட உனக்கு தெரியல. உனக்கு வந்து வெஜ்ஜில் பார்த்தோன்னா சொரக்காய் தட்டைப்பயிறு போட்டு குழம்பு வச்சா பிடிக்கும். சொரக்காய் இருக்குது, தட்டைப்பயிறு இல்லை. சரி, நான்வெஜ்ஜில் என்ன பிடிக்கும்? நான்வெஜ்ஜில் எல்லாமே சாப்பிடுவேன். விரும்பி சாப்பிட்றதுனா மட்டன் பிரியாணி விரும்பி சாப்பிடுவேன். அதுவும் பிள்ளைக்கு தானே பிடிக்கும். நான்வெஜ்ஜில் எனக்கே என்ன பிடிக்கும் தெரியாது. அப்போது நான் உனக்கே தெரியாத போது எனக்கு மட்டும் என்ன தெரியும்? ஓ, நீ அம்மா தான் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுதான் சார். இப்போ உன் பிள்ளை கேட்டால் டான்னு பதில் வரும். எனக்கு நான் மட்டும் தெரியும், நீ செய்யல, நீ சொல்லல அப்படிங்க. இப்போ என்ன கேள்வி? ஃபஸ்ட்டு கேள்வி கேளுங்க. சும்மா ஃபஸ்ட்டு கேள்வி, எங்கள் 2 பேர்த்துக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? சரி, ஓகே. உனக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் உனக்கு வந்து என்ன பிடிக்கும்னு இன்னை வரைக்கும் நீங்கள் செப்பரேட்டாக சொன்னது கிடையாது. பெரிய பாப்பா நீ சரியா? ஏன்னா எல்லாமே சாப்பிடுவேன் தவிர மீதி எல்லாமே ஓரளவுக்கு சாப்பிட்ருவேன். எந்த காய் வேஸ்ட் பண்ணாமல் நீ சாப்பிட்ருவேன். ஏன்னா நம்ம தக்காளி வணக்கம்னா 3 பேருமே நல்லா சாப்பிடுவோம். நிறு பார்த்தீங்கன்னா சொரக்காய் தட்டைப்பயிறு. அதே நீ பார்த்தீங்கன்னா, ஆனால் உனக்கு வெஜிடபிள்ஸில் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நீ மட்டன் பிரியாணி சீரக சம்பாவில் விரும்பி சாப்பிடுவேன். பாப்பா இது வரைக்கும் எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு ஒரு நாள் என்கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. வெஜ்ஜில் பொறுத்த வரைக்கும் உனக்கு சொரக்காய் தட்டைப்பயிறு. அப்புறம் மணத்தக்காளி கீரை தேங்காய் துருவி போட்டு வணக்குனா நல்லா சாப்பிடுவேன், ஃபுல்லாக சாப்பிடுவேன். சரி, மட்டன் பிரியாணி செஞ்சு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட மாதக்கணக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகிருக்கும்பா. நானும் ஒவ்வொரு டைம் மட்டன் எடுக்கும்போது தான் கேட்கேன். அன்னைக்கு ஒரு டைம் நாட்டுக்கோழி செய்கிறப்போ நான் தனியாக எடுத்து போட்டு வதக்குன்னு சொன்னேன். நீ கேட்கல, அது தண்ணியில் இதிலே விடுன்னு சொன்னோன்னே நீ வச்சுட்ட. ஆமாம், அன்னைக்கு பாப்பா வந்து அம்மா இல்லைம்மா நீ தனியாக வணக்குன, பாப்பா இருந்துட்டு இல்லைம்மா குழம்போட வெய், எனக்கு குழம்போட சாப்பிட்ணும். சரி ஓகேண்ணே. நேற்று கூடி நீ தானேடா சொன்ன குழம்போட சாப்பிட்டு கேட்கவே இல்லை. நீ அப்போ வந்து மிஷின் ஆன் பண்ணிட்டு இருந்த. மிஷின் ஆன் போயிட்டு அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீ வந்த. இங்கே தான் இருந்தேன்.
நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் நீ வந்த. அப்போ நீ சொல்லியிருக்கல எனக்கு இது வேணுமான்ட்டு. உனக்கு என்ன தோணுச்சு நீ சொல்லவே இல்லைப்பா. அவளுக்கு வேணுங்கிறத அவள் சொல்லிடுறா. அடுத்து வேற. சரி வேற 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 என்ன எங்கள் 2 பேர்த்துக்கு பிடிக்கும்? வேற எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் அவளுக்கு பிடிக்கும். சாப்பிட்ற விஷயத்துல சொல்லாத, வேற எதுலையா சொல்லு. ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு நார்மலாக எல்லா ட்ரெஸ்ஸும் பிடிக்கும் சாரியை தவிர. உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பிடிக்கும் மாடர்ன் ட்ரெஸ்ஸை தவிர. வேறு ஏம்மா இந்த புள்ளைய 19 வருஷமா வளர்க்குற. சரி. இந்த புள்ளைய 17 வருஷமா வளர்க்குற. சரி. நாங்கள் கேள்வி கேட்டு தான் நீ பதில் சொல்லுவேன். எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் டான்டான்னு பதில் சொல்ல தெரியாதா? இல்லை கண்ணு, தெரியாது கண்ணு, சீரியஸாக தெரியாது கண்ணு. நான் இந்த 2 வருஷமாக தான் அதிகமாக உங்களோட மிங்கிளாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி காலையில் வேலைக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு வருவேன் திருப்பூர் வந்த பின்னாடி. அதே நாமக்கல்ல இருக்கிற வரைக்கும் நைட்டு 2 மணி 1 மணிக்கு அந்த மாதிரி தான் வருவேன். ஸோ அதனால் உங்களோட நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அதே நாமக்கல்ல இருக்க வரைக்கும் நைட்டு காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சமைச்சிட்டு உங்களை ஸ்கூல் தாட்டிட்டு நான் கிளம்பி போயிடுவேன். இப்போது இந்த 2 வருஷத்து அளவில் இந்த அடிபட்டு என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் வந்த பின்னாடி தான் சேனலை பார்த்துட்டு மசாலா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். சரி, எனக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுங்கள். நீ இது வரைக்கும் ஒரு நாள் சொன்னதில்லை. அப்படி தான் தங்கம், நீங்களே இது வரைக்கும் ஒரு நாள் சொன்னது கிடையாது. மோஸ்ட்லி பாசுமதி அரிசியில் பிரியாணி செஞ்சால் வேண்டாங்கிற மைண்ட் செட்டு வருவீங்க. நார்மல் சாப்பாட்டில் அரிசியில் கூட வைங்கன்னு சொல்லுவீங்க. ஆமாம், ஏன்னா அது எங்களுக்கு பிடிக்கல. சரி, ஓகே. இனிமேல் பாசுமதி அரிசியில் நான் பிரியாணி செய்யலை, விட்டுரும். சத்தியம்லாம் செய்ய முடியாது. எனக்கு சாப்பிட்றேன்னு தோன்ற அன்றைக்கி நான் செஞ்சு சாப்பிடுவேன். அது எப்படி உங்களுக்கு அப்போ எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் உங்களுக்கு எனக்கு பிடிக்காத நீங்கள் செய்கிறீங்க. இப்போ செய்யாதீங்கன்னா சத்தியம் பண்ணி தருவீங்களா? கிளிப்பீங்க. ஃபோன் அதிகம் பார்க்க வேணும்னு சொல்கிறேன், சத்தியம் பண்ணு. பார்க்க மாட்டேன்னு. எனக்கு என்ன ஃபோன் வரல, வந்தாலும் தெரியும். நார்மலாக வீட்டில் இருக்க ஃபோன்லேயே 2 பேருமே அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, அதிகமாக ஃபோன் பார்க்குறீங்க. பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. காலேஜ் போகிற வரைக்கும் பார்க்க மாட்டேன், காலேஜ் போனதுக்கப்புறம் சத்தியம் பண்ண வரல. சத்தியம் பண்ண வரனா இல்லையா? முழுசாக சொல்லிட்டு சத்தியம் பண்ணு. காலேஜ் போகிற வரைக்கும் பார்ப்பேன், காலேஜ் போனதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் பார்ப்பேன். பார்க்க மாட்டேம்மா, படிப்பு சம்மந்தமாக பார்ப்பேன். ரீல்ஸ் பார்க்க மாட்டீங்க? பார்ப்பேன், நைட்டு தூங்கியில பார்ப்பேன். சரி, அதே போல் நான் ஒரு வேலை சொன்னேன்னு இருவேன், அந்த வேலையை எந்திரிச்சு செய்ய மாட்டேங்கிறீங்க. இனிமேல் நீ சொன்ன அடுத்த செகண்ட் நாங்கள் எந்திரிச்சு செய்வோன்னு சத்தியம் பண்ணுங்க. அம்மா செக் பாயிண்ட் வைக்குது. நீ 5 டைம் சொன்னதுக்கப்புறம் சத்தியமாக செஞ்சிருவா. இதுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்க வந்துட்டீங்க. சிம்பிளான விஷயத்தையும் உங்களால் மாற்றிக்க முடியல. நான் 5 டைம் நிரு பாப்பா பாத்திரம் கழுவு, தண்ணி கொண்டு வா, நான் விக்கிட்டு உங்க தொண்டையில் இங்கே நிற்கும் தண்ணி அப்படின்னு இவளை கை காமிச்சு இவ அவளை கை காமிப்பா. சப்போஸ் அவளை கை காமிச்சு நீ இவளை கை காமிப்ப. நான் நடுவில் விக்கல் வந்தே செத்து போயிடணும். எப்படி வாயும் நடிச்சிருவியா? நீ கொட்டின கடவாப்பல் மொத்தமாக கொட்டிடும். சோறு இதுல தெரியுதுக்கு அம்மாக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு. பாத்தியா, இப்ப கூட என்னதான் அடிக்க வருது. நீ அப்படி சொன்னா உன்னதான் அடிக்க வரும். எப்பயுமே இந்த வீட்டுல அதிக அடி வாங்குறது நான் தான். ஐயோ, அதிக திட்டு வாங்குறது நான் தான். சரி, ஆமாண்டி, திட்டு வண்டி. நீ பிள்ளையா இருந்தா பரவாயில்ல, மாமியாலாம் இருக்க. என்ன திட்டத்துக்கு தான் நீ டெய்லி வந்துட்டு வரிய. நீ ஏதாச்சும் பண்றது பிடிக்கலன்னா தானே திட்டுறேன். அதான் பாப்பா, நீ எனக்கு பிள்ளையா வரல, எனக்கு மாமியாலாம் வந்திருக்க. எனக்காகட்டும் அவளுக்காகட்டும், சரியா? உட்காந்த இடத்துலயே கொச்சி நோட்டாம தண்ணி கொண்டு வா, சோறு கொண்டு வா, மிச்சர் எடுத்துட்டு வா. நான் இன்னைக்குதான் அதுக்கிட்ட கேட்டேன். ஒரு நாள் கிட்டதுக்கே நீ உன் பிள்ளைகிட்ட வரைஞ்சு கட்டிட்டு வர. நீனு ஆனா இந்த அம்மாங்களுக்குலாம் ஏன் தான் அந்த மூத்த பிள்ளை மேலே இவ்வளோ பாசமோ? அப்படியே அவங்கள ஒன்று சொல்லிட்டோம்னா போதும், அப்படியே உள்ள இருந்து கொத்தரக்காடியே மாறிட்டு வருவாங்க. பாரு இப்ப நீ அடிக்க வர. என்னடி சொல்லிட்டாங்க? இப்ப நீ எதுக்கு என்ன அடிக்க வந்தா சொல்லு. அடிப்படி வீட்டுல எண்ணெயில போய் வாங்கிட்டு வாங்க. வா, முடியாது. பிள்ளைகிட்ட போய் வாங்கிட்டு வர சொல்லு. இன்னைக்கு
தான் ரோசாலாம் வந்துடுச்சு உன் பிள்ளைக்கு நோனி கொடிக்கு போய்க்கிறேன். உன்னையே எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க அண்ணா. அவ்வளோதான் சொல்லி முடிச்சு விட்டீங்க. ஏற்கனவே எனக்கு நல்ல பேர் கிடையாது இந்த வீட்டில். இப்போ அந்த பிள்ளை என்ன சொன்ன, அந்த பிள்ளை பாரு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்குது. நான் இப்போ ஒன்றுமே சொல்ல, பேசாமல் இருந்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்குது, ஏதாவது சொன்னாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்குது. அப்புறம் நான் என்ன தான் பண்ண அந்த வீட்டில்? என்ன சொன்ன அந்த பிள்ளைய பாரு மூஞ்சி தூக்கிட்டு. இப்போ வரைக்கும் நான் வாங்கிட்டு தானே பேசிட்டு இருக்கேன். வீடியோ ஆன் தானே இருக்கு. எங்கள் வீட்டில் இப்படி தாங்க நடக்கும். ஒவ்வொரு கேள்வி கேட்டாலும் ஒவ்வொரு சண்டை வந்து நிற்கும். ஒரு ஜாலியாக ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னா கூட சண்டையில் போய் நிற்கும். கோவமாக வீடியோ எடுத்தாலும் மளிகையில் போய் நிற்கும். பாருங்கள் இதோட மூஞ்ச பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் போட்டு காட்டுறேன். அதே அதோட மூஞ்ச பாருங்கள், இங்கே பாருங்களேன், திருமுகத்தை ஒரு முகமாக காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. பாரு எம்பிட்டு அழகாக நான் தலை சீவி பூவெல்லாம் வச்சு விட்டேங்க. இதுக்கும் எம்பிட்டு அழகாக தலை சீவிட்டு பூவெல்லாம் வச்சுட்டுங்க. மூஞ்சி எப்படி வச்சுருக்காளுங்க பாரு. நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சமைச்சிட்டு நாங்கள் போகிறோம், எனக்கு வேலை கிடக்கு.